வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிரெடிட் கார்டுனா என்ன, அப்புறம் நமக்கு தெரியாமல் என்னென்ன சார்ஜஸ்லாம் கிரெடிட் கார்டு மூலமாக நம்மக்கிட்டேருந்து எடுக்கிறாங்க, இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இது அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாமல் நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் நம்மளோட மிகப்பெரிய ஃபினான்ஷியல் பிரச்சனைக்கு இந்த கிரெடிட் கார்டு நம்மளை தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிரெடிட் கார்டோட தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா கடன் அட்டை. சொந்தக்காரங்களே நமக்கு கடன் தர தயங்குற இந்த காலத்தில் நம்மளோட டீட்டெயில்ஸே இல்லாத பேங்க்கு நமக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா அதில் அவங்களுடைய ப்ராஃபிட் இல்லாமல் இருக்காது அப்படின்ற விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கிரெடிட் கார்டுனா என்னென்னா, பேங்க்லேருந்து அந்த கிரெடிட் கார்டில் நமக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அந்த அமௌண்ட்டை திருப்பி பே பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்கான வட்டியை வந்து நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதுதான் கிரெடிட் கார்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன். கிரெடிட் கார்டில் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பில்லிங் டேட், அப்புறம் டியூ டேட். பில்லிங் டேட்னா என்னென்னா, கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் யூஸ் பண்ண அமௌண்ட்டை ஒரு டேட்டில் வந்து பில் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த டேட் தான் பில்லிங் டேட். அதேமாரி டியூ டேட். டியூ டேட் என்பது நீங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து எடுத்த அமௌண்ட்டை ஒன்று மினிமமாகவோ இல்லை அது ஃபுல் டியூவாகவோ ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே பே பண்ணணும். அந்த குறிப்பிட்ட தேதி தான் டியூ டேட் சொல்லுவாங்க. உதாரணமாக பில்லிங் டேட் வந்து 5th of every month அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டேட் வந்து அதுலேருந்து ஒரு 10 நாளோ இல்லை 15 நாளோ தள்ளி வரும். அதாவது 15th அப்படி இல்லைனா 20th அந்த மாதத்தில் பே பண்ணுற மாதிரி வரும். இதுதான் டியூ டேட். இந்த பில்லிங் டேட்டும் டியூ டேட்டும் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பில்லிங் டேட் வந்து நீங்கள் எதுக்கு அவசியமாக தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட எப்போ பணம் இருக்கும் எப்போ இருக்காது அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய பில்லிங் டேட் வந்து 5th of every month அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் 4ஆம் தேதி 10,000 செலவு பண்ணி ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு வந்து பில் ரைஸ் பண்ணிவிடுவாங்க. அதுலேருந்து 10வது நாள் வந்து டியூ டேட் வந்து இருக்கும். அது நீங்கள் வந்து அந்த டியூ டேட்டில் மினிமம் அப்படி இல்லைனா ஃபுல் அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே 4ஆம் தேதி வாங்காமல் நீங்கள் 6ஆம் தேதி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதம் பில் ரைஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்த மாதம் 5ஆம் தேதி தான் பில் ரைஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு 10 நாள் இல்லை 15 நாள் வரைக்கும் டைம் வரும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இதனால தான் பில்லிங் டேட் தெரியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மினிமம் டியூ, ஃபுல் டியூ. இப்போ நீங்கள் 10,000 கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பில் ஜென்ரேட் ஆகுது. பில் ஜென்ரேட் ஆன பிறகு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, மினிமம் டியூ பே பண்ணுங்க, அப்படி இல்லைனா ஃபுல் டியூ பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபுல் டியூ என்பது என்னன்னா, நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்கினீங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாகவே நீங்கள் பே பண்ணுறது தான் ஃபுல் டியூ. அடுத்தது மினிமம் டியூ. மினிமம் டியூ பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கினீங்களோ அந்த பொருள்லேருந்து 5% தான் மினிமம் டியூ. அதாவது 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கியிருக்கீங்க, மினிமம் டியூ வந்து 500 வரும். ப்ளஸ் ஜிஎஸ்டி, அந்த 500 ஜிஎஸ்டி சேர்த்து வரும். இதுதான் உங்களுடைய மினிமம் டியூ. இப்போ நம்மளுக்கு மனசில் ஒரு சந்தேகம் வரும். எப்படின்னா, நம்ம மினிமம் டியூ மட்டுமே பே பண்ணிட்டே இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம மினிமம் டியூ மட்டும் பே பண்ணிட்டே இருந்தால் கடன் வந்து அடையாது, கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கிரெடிட் கார்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் பெண்டிங் அமௌண்ட்லேருந்து 3-5% இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுடைய கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர உங்களால் கடன் அடைக்க முடியாது. அதனால் மினிமம் டியூ பே பண்ணும்போது மினிமம் டியூ தவிர எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை சேர்த்து பே பண்ணும்போது சீக்கிரமாக அந்த கடன் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா புதுசாக வார்த்தை யூஸ் பண்ணி நம்மளுடைய அமௌண்ட்லேருந்து நிறைய அமௌண்ட் எடுப்பாங்க. அந்த அமௌண்ட்லாம் என்னென்ன அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மினிமம் டியூ. மினிமம் டியூ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய டோட்டல் டியூலேருந்து 5% சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் டியூ வந்து 26,290, மினிமம் டியூ வந்து 1,320. அதாவது இந்த டோட்டல் அமௌண்ட்டோடலேருந்து 5% வந்து மினிமம் டியூ. ஒருவேளை நீங்கள் இந்த மினிமம் டியூ வந்து டியூ டேட்டில் வரைக்கும் நீங்கள் பே பண்ணலைன்னா லேட் ஃபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. லேட் பேமெண்ட் ஃபீன்றது டியூ டேட்குள்ளே நீங்கள் மினிமம் டியூவையோ இல்லை வந்து ஃபுல் டியூவையோ பே பண்ண தவறிங்கன்னா லேட் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த லேட் ஃபீ வந்து 300லேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லேட் ஃபீ வந்து 950 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆனுவல் சார்ஜஸ். ஆனுவல் சார்ஜஸ்ன்றது கிரெடிட் கார்டை ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பேங்க்குக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து 200லேருந்து 2000 வரைக்கும் இருக்கும். இது வந்து பேங்க்கு மாறும். அதேமாதிரி கார்டு பொறுத்தும் வித்தியாசப்படும். அடுத்தது கார்டு ரீப்ளேஸ்மெண்ட்.
உங்களுடைய கிரெடிட் கார்டு வந்து தொலைஞ்சாலோ இல்லை திருடப்பட்டாலோ அந்த கார்டுக்கு பதில் நீங்கள் வேறு கார்டு நீங்கள் வாங்கும்போது அதுக்கு வந்து 100 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலோ இல்லை ஏதாவது கேஷ் வித்ட்ரா பண்ணாலோ எல்லாத்துக்குமே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் அப்ளிகபிள். அதாவது 3-5% கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக நீங்கள் கேஷ் எடுத்தீங்கன்னா எவ்வளோ கேஷ் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து 5% நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இஎம்ஐயில் ஏதாவது பொருள் வாங்கினா கூட இஎம்ஐக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள். அடுத்தது ஓவர் லிமிட் ஃபீ. ஓவர் லிமிட் ஃபீன்றது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒவ்வொரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட் மீறி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஓவர் லிமிட் ஃபீ வரும். லிமிட்டுக்கு மீறி எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் 2-5% வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டோட லிமிட் வந்து 1,22,000. டோட்டல் டியூ பார்த்தீங்கன்னா 1,26,044 ரூபா. அதாவது 4,043 வந்து ஓவர் லிமிட் வந்திருக்கு. இதற்கான சார்ஜஸ் வந்து கஸ்டமர் வந்து தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஃபினான்ஷியல் சார்ஜஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 500-5,000 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா நீங்கள் கார்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஷியல் சார்ஜஸ் வேரி ஆகும். ஒரு சில பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சார்ஜஸும் ஒரே பேராக போட்டு ஃபினான்ஷியல் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் இஎம்ஐன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குல்ல, அதே மாதிரி லேட் ஃபீ, இன்ட்ரெஸ்ட் ஆன் இஎம்ஐ, மினிமம் டியூவோட இன்ட்ரெஸ்ட், இந்த எல்லா சார்ஜஸும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி ஃபினான்ஷியல் சார்ஜஸும் பேர் பண்ணி சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சார்ஜஸ் வந்து 4,357.99 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் சார்ஜஸ் எப்போ உங்களுக்கு போகும்னா நீங்கள் எப்போ வந்து டோட்டல் டியூ அமௌண்ட்லேருந்து பே பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த ஃபினான்ஷியல் சார்ஜஸ் வந்து போகும். அது வரைக்கும் கிரெடிட் கார்டில் வந்து ஃபினான்ஷியல் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஜிஎஸ்டி. 18% பிடிப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, ஜிஎஸ்டி 18% எந்த அமௌண்ட்லேருந்து எடுப்பாங்க என்ற விஷயம் தான். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கிளியராக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இஎம்ஐ 34 ரூபா, இன்ட்ரெஸ்ட் ஆன் இஎம்ஐ 379, இன்ட்ரெஸ்ட் ஆன் இஎம்ஐ 670. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சார்ஜஸ் வந்து 779. இந்த அமௌண்ட்டை மட்டும் கூட்டி இதுலேருந்து 18% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் 335. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா எல்லா அடிஷ்னல் சார்ஜஸும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டையும் மெர்ஜ் பண்ணி அதுலேருந்து 18% வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் ஜிஎஸ்டி. அடுத்தது நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ரா பண்ணிங்கன்னா 2-3% வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். செக் பவுன்ஸ் ஆனாலோ இல்லை ஆட்டோ டெபிட் ரிவர்சல் ஆனாலோ 200 500 வந்து சார்ஜ் எடுப்பாங்க. ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறீங்களோ அதுலேருந்து 3-4% அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரயில்வே டிக்கெட் புக்கிங்கோ இல்லை கேன்சல் பண்ணிங்கன்னா சர்சார்ஜஸ்ன்ற பேரில் 1.5-3% வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு மாதம் வருதில்ல, அதுக்காக அமௌண்ட் வந்து 6 மந்த்துக்கோ இல்லை 1 இயருக்கு ஒரு தடவையோ 100-200 வரைக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேஷ் பேமெண்ட் வந்து பிரான்ச்சில் டேரெக்டாக போய் நீங்கள் பே பண்ணிங்கன்னா 100-200 ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவுட் ஸ்டேஷன்லேருந்து செக் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு 50 ரூபாயிலேருந்து 200 வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ கிரெடிட் கார்டு மூலிமா நம்ம பேங்க்குக்கு நிறைய வகையில் நம்ம வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறோம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் எப்படி வந்து கிரெடிட் கார்டை வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா கிரெடிட் கார்டு மூலிமா நிறைய பேர் வந்து டீஃபால்ட்டாக ஆகியிருக்காங்க. அது மாதிரி சூழ்நிலை நமக்கு வரக்கூடாதுன்னா கிரெடிட் கார்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தினா அது வந்து நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதேமாரி தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.